நல்ல வேலை தயவு ஒத்துறாதீங்க. எனக்கு புரியலப்பா, தூக்கமா இருக்கு. வேண்டாம் அதான் ஆஸ்யூஷுவல் அவர் எப்பவும் போல எல்லா மூவிலும் எப்படி ஆக்ட் பண்றாரோ அதே மாதிரி பண்ணிருக்காரு. அவரோட பெஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம பார்க்கலாம். எப்பவும் போல அவர் நல்லா டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்து பண்றாரு. மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் மற்ற ஆக்டர்ஸ் மாதிரி இல்லாம டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் இதா இருந்தது. அதுக்கப்புறம் போக போக கேட்சப் பண்ணிட்டேன். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஸ்டோரி, சாங்ல இருந்து தென் அந்த காஸ்டியூம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் கூட சூப்பரா இருந்தது. கிளைமேக்ஸ்ல எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்டிங் சாமான் எல்லாமே நல்லா இருக்கு. சரியான படம். மியூசிக், ஆக்டிங், ஸ்கிரிப்ட், ஐடியா எல்லாமே சான்ஸே இல்லை. அண்ட் சோஷியல் மெசேஜஸும் பயங்கரமா இருக்கு. எஸ்பெஷலி நம்ம வந்து ஒரு சின்னதா நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கூட விஷயம் வந்து நம்ம ட்ரெஸ் போடுறது. ஸோ அந்த ஒரு பிளவுஸ் போடுற விஷயம் அவங்க ஒரு செலிப்ரேஷனா பண்ணியிருக்காங்கல்ல, எனக்கு அழுகே வந்துருச்சு. ரொம்ப இமோஷனல் மூவி. சோஷியலி செம்ம ஸ்ட்ராங் மெசேஜ் அண்ட் பிரில்லியன்ட் மூவி. இன்னொரு 20 வருஷத்துக்கு இந்த படத்தை பற்றி பேசுவாங்க. கேஜிஎஃப் வந்து ஒரு ஃபாஸ்டா போயிடுச்சு, ஒரு ஃபாஸ்ட் மூவிங் அந்த மாதிரி இருக்கு. இது சோஷியலி ஒரு வெரி ஸ்ட்ராங் மெசேஜ், வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். அண்ட் நாட் ஜஸ்ட் ஒன் மெசேஜ், ஒரு 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 3-4 ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கலாம். படத்தை பின்னிருக்காங்க. மியூசிக் சான்ஸே இல்லை. அதாவது வெரி ரிஃப்ரெஷிங், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் மியூசிக். சூப்பரா பண்ணிருக்காங்க படம். வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஜனவரில இருந்து வந்துருச்சு. அரசியல் எப்பயுமே எல்லா படத்துலயும் இருக்கும், இந்த படத்துலயும் பக்கா வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல எல்லாம் அந்த கிளைமேக்ஸ் ஷாட்டுக்கு தான் மொத்த படமும் வர்ற மாதிரி தெரியும். ரஞ்சிதன் அரசியல் எல்லாத்தையும் தெரியும், இது நான் சொல்லணும்னு தேவை. ஃபிலிம்னாலே என்டர்டெயின்மெண்ட், அதுக்கப்புறம் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாரும் பாக்குற மாதிரி. லேக் எல்லாம் சொல்றது, நம்ம நிறைய கதைகள் பார்க்குறோம். நம்ம இது தமிழ்ல ரொம்ப புதுசா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கதை நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் புதுசாகிறதுனால நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. நான் எதிர்பார்க்கல. ரஞ்சிதனா ஃபிலிம் எனக்கு தெரியும், அவர் எப்பயாச்சும் நல்லா பண்ணுவார், ஷார்பட்டா எல்லாமே பார்த்து. ஸோ இந்த படத்தையும் அதே மாதிரி தான் வந்தோம். பட் விக்ரம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து இந்த படத்துல நம்ம சொல்லவே முடியாது, அவரோட ஆக்டிங். பாரஞ்சத்திலே உள்ள ஒரு டெக்னாலஜி சவுண்ட் எஃபெக்ட்ல இந்த வீட்டு தான். ஏன்னா இதுல பட்ஜெட் அதிகமாக இருக்கிற படம் இதுன்னு நினைக்கிறேன். கபாலி ப்ரோ அது ரஜினி சேலரி இருந்தால நம்ம படத்துல பட்ஜெட் பண்ணி பார்க்கணும்னா இந்த படத்துல நல்லா ஓரளவு நல்லா ஹை பட்ஜெட் போட்டு எடுத்தனால டெக்னிக்கல் வைஸாக சவுண்ட் எஃபெக்ட் நல்லா தான். விஎஃப்எக்ஸ்ல வந்து ஒரு இன்டர்வல் முன்னாடி ஒரு கருஞ்சிருத்தை வந்து சாவடிக்கிற மாதிரி சீன் வரும். இது சார் வந்து சாவடிப்பாங்க. அது ஒரு சீன் வந்து நைட் டைம் பற்றி நல்லா இருந்து உங்களுக்கு அந்த கருஞ்சிருத்தையை வந்து பார்க்கும்போது கிராஃபிக்ஸ் போகும்போது ஒரு லைவாகவே இல்லை, இந்த பொம்போட பார்க்குற மாதிரி சாவடிக்க செய்யலாம். மற்றபடி இந்த படத்தில் வந்து வர சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆக்டிங் நல்லா இருக்குது. எல்லாம் படத்தில் வந்து இந்த படத்தில் வந்து அதான் அவர் வந்து மற்ற ஒரு சில டைரக்டர் இருப்பாங்க, அவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க, மற்ற என் ஜாதி தான் பெருசு, மக்கள் ஜாதி சின்னது, அது மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனால் இவர் என்ன தெரியுமா, அவர் ஜாதியில் வந்து என்னென்ன மக்கள்லாம் என்ன ஒரு அடக்குவாதமான ஒடுக்குமுறை அதெல்லாம் அந்த வழி வேதனையை தான் கன்வே பண்ணார் ஒழிய அதே அந்த படத்துல கன்வே பண்ணிருக்காரு. ஏன் ஜாதி தான் பெருசு, மற்ற அதெல்லாம் கன்வே பண்ணல, அதுலயும் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. தங்கலான் படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. பாரஞ்சித் சார் வந்து சூப்பரா எடுத்திருக்காரு. நடிச்ச கலைஞர் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காரு. விக்ரம் சார் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு சார். ஆக்டிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லாம எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்கு. ஜிவியோட மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு சார். இதுல அரசியல் அப்படின்னு அரசியல் மட்டும் சொல்ற முடியாது சார். வந்து இப்போ தங்கத்தை பத்தின பேஸ் பண்ண கதை அது வந்துட்டு. இப்போ கேஜிஎஃப் வந்த இப்போ ரீசெண்டா வந்த கேஜிஎஃப் இல்லாம அந்த காலத்துல இருந்த கேஜிஎஃப் தங்கத்தை பத்தி எடுக்கிறது, அதை பத்தி தான் பேசிருக்காங்க சார். இது ஆமா, அது கொஞ்சம் இதுவா இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் லேகா இருந்தது அந்த உச்சரிப்பு வந்து. ஏன்னா அவங்க லைவ் ரெக்கார்ட் பண்ணிருக்கனால வந்துட்டு எல்லாமே புரிஞ்சுது. பட் ஒரு சில இடத்துல சின்ன லேக் இருந்தது சார். வந்துட்டு மற்றபடி எதுவுமே இல்லை. அவரு சூப்பரா அவரு எப்பவுமே படத்துக்கு படம் பயங்கரமா சார் பண்ணுவாரு. அவர் இன்னும்
நல்லா இருக்குது, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. எப்போ போலச்சி என்னோட வேற மாதிரி மியூசிக் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு, பரவாயில்ல, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு, பரவாயில்ல, எல்லாம் இல்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்க்கலாம், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. Was very impactful. I think it's a must watch. Oh, amazing. Yeah, it's a must watch. It has a lot of sensibilities. So I'm not a Tamil person, but still it was very intense and nice. Yeah, I think everyone should watch. லேக்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை சார். நான் இன்னொரு தடவை பார்க்கணும் தான் ஆசைப்படுறேன். நான் வந்துட்டு ஆமா பயங்கரமா இருந்துச்சு சார். பயங்கரமா பண்ணியிருக்காரு சார். மனுஷன் பாவம் பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்லாம எல்லாருமே சரி சார். நடிச்ச மொத்த ஒரு 200 பேர் 300 பேர் நடிச்சிருப்பாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு பயங்கரமா கஷ்டப்பட்டுருக்காரு. ஏன்னா பார்க்கும்போது ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அப்படியே அப்படமா தெரியுது எங்களுக்கு வந்துட்டு. நல்லா இருக்கு. விக்ரம் ஆண்டிக்கு செம்மையா இருக்கு. விக்ரம் ஆண்டி செம்மையா இருக்கு. ரஞ்சித் டைரக்ஷன் ஆர்த்தியா படத்துல வந்து விக்ரம் சார் எல்லாருக்கும் ஆக்டிங் நல்லா இருக்கிறதுனால அவார்டு எல்லா அவார்டும் ஸ்டேட் அவார்டு நேஷனல் அவார்டு எல்லாம் கொடுக்கும். இந்த படத்துல ஆஸ்கர் அந்த அளவுக்கு இந்த படத்துல நேஷனல் அவார்டு அனுப்பணும். நேஷனல் அவார்டு சொல்ற பாருங்க, ஆஸ்கர்க்குலாம் அனுப்பணும்னா தமிழ் சினிமாவோட பொட்டன்ஷியல் வேல்யூ எப்படி இருக்குன்னு நல்லா தெரியும். படம் வந்து அதுமாதிரி என்டர்டைன்மெண்ட்டா போதான்னு கேட்டா அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் தான். என்டர்டைன்மெண்ட்டா போனா சொல்லிட்டு இந்த படத்துல மெயின் கான்செப்ட் தான் தெரியுமா, ஒரு ஏரியாவில் வந்து அந்த இயற்கை வளங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய பலனெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்க பார்த்தீங்களா, அந்த மக்கள்லாம் போய் சேரணும். அது இல்லாமல் வேற ஒரு நாட்டுக்காரன் வேற இதுக்கெல்லாம் போய் சேர்ந்தா அதனோட கொடூரம் எதுவும் இல்லை. அதான் படத்துல சொல்லுவாங்க. இந்த ஒரு லைன் மட்டும் செட் ஆகிடுச்சு இந்த படம் செட் ஆகும். இது செட் ஆகலையா, கனெக்ட் ஆகலையா, அந்த படம் ஃபுல்லாக செட் ஆகுது. சத்தம் இல்லை, லாலிபாப் வச்ச மாதிரி தான்.